அருவமும் முருகுமாய் அராதியாய் பரவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை போர் முகங்களாரும் கரங்கள் வன்னிரங்கும் கொன்றே ஒரு திருமுருகன் வந்திங்கு உதித்தனன் உலகமுயவே. இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினபடி நான் உங்களுக்கு நடித்திருக்கிறோம். அப்பா நாங்கள் இந்த நாங்கள் 2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற அந்த ஆடிப்பேரலையும் காரணமாக எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய மக்கள் பட்ட வேதனைகள், எங்களுடைய மக்களுடைய அந்த துக்கங்களை நீங்கள் அறிஞ்சதையும் நீங்கள் அப்பா உங்களுடைய துக்கங்கள், மக்களுடைய துக்கங்களை ஆண்டவர், இந்த துக்கங்களை ஆண்டு நினைவு நாளாக ஆண்டவரை நாங்கள் இந்திய தினத்திலும் ஆண்டவர் 11வது ஆண்டு கடந்தும் ஆண்டவர் இந்த நாளை நாங்கள் நினைவுகூறத்தக்கதாக ஆண்டவரை எங்களுக்கு இந்த இடத்தை ஆயத்தப்பட்டபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளியிட்டமையினால் நாங்கள் சற்று சோர்வடைந்திருந்தோம். இருந்தாலும் எங்களது இறந்த இந்த உறவுகளை எங்கள் மண்ணிலே எங்களுடன் ஒன்றுடன் கலந்து எங்களுடன் இணைந்து நாங்கள் விளையாடும் போது எங்களை ஊக்கப்படுத்தி நாங்கள் விளையாடும் போது பார்த்துத்திருந்து எங்களுக்கு ஊக்கம் செலுத்தியவர்கள் இந்த மண்ணிலே இறந்தார்கள். அவர்களை நினைவு கூறுவது கழகம் என்ற அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இம்முறை இந்த நினைவு தொடரை நிகழ்வையும் இந்த நேரடி கூட்டத்திலையும் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் என்று கூறி தொடர்ந்து எல்லாருடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை நாங்கள் நடத்த வேண்டும் என கூறி ஆண்டாண்டு காலம் அறுதி புறந்தாலும் ஆண்டவர் கருவகொண்டு மாநிலத்தில் இன்னும் வாசகத்துக்கு இணங்க இறந்தவர்கள் தான் ஊரில் இருக்கும் நாம் இறந்தவர்களை பிரார்த்தித்து அவர்களை நினைவு கூறுவது எனது கடமையாகும் என கூறி எனது பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏராளமான எமது கிராமத்தவர்களை அந்த சுனாமி பேரலை காவு கொண்டு வந்தது. இதன் காரணமாகத்தான் எமது கிராமத்தின் சமூக பொருளாதார கட்டமைப்புகளை வளர்ச்சி காண்பதிலே நாம் இன்னும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இந்த சுனாமி பேரலையின் தாக்கம் கல்குடா என்னும் கிராமத்திற்கு மிகவும் ஒரு ஆழமான பாதிப்பையை விட்டு சேர்ந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்றார்கள். அந்த வகையிலே எமது கிராமம் சார்பில் இந்த சுனாமி பேரலையிலே மரணமானவர்களுக்கு இன்றைய நன்னாளிலே அனைவரும் எமது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துவதோடு இன்றைய நாள் முழுவதும் நமது சமய வழிமுறைகளுக்கு ஏற்ப ஆன்மீக கடமைகளில் ஈடுபட்டு அவர்களுடைய ஆத்மா சார்ந்தவர்களுக்கு எமது இந்த நேரங்களை இன்று முழுவதுமாக செலவழிப்போம் என கூறி இந்த நிகழ்வை இன்னும் இத்தனை காலம் சென்றாலும் எமது இதய சுத்தியோடு மன விருப்பத்தோடு சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறி අපේ ජීවිත නැති වුණේ. අපේ සහෝදරගේ ජීවිත නැති වුණේ. ඉතින් ශ්‍රී ලංකාවේ සමස්ත ශ්‍රී ලංකාවාසී සෑම ප්‍රදේශයකම මේ සුනාමි ව්‍යසනය නිසා ජනතාව අපිට අහිමි වුණා. කියන්නේ අපේ වටිනා ජීවිත ගොඩක් විනාශ වුණා. ඒක සිහි ගැනීම සඳහා තමයි අද ඔවුන්ගේ සහෝදරින් අද මෙතෙන්ට කමෙන්ලා සමන්ගේ ඥාතීන් සිහි කරන්න අද මේ ස්මාරක ඉදිරියට ඇවිල්ලා මේ පහන පවත්වලා ඔවුන්ගෙන් අපි පිළිවරණයක් තමයි ඒක රාශි වෙලා ඉන්නේ. ඒක තමයි අපේ අවශ්‍යතාවය. අපිට බොහෝ දුරට කාලයක් යනකොට අපේ හැමදේම අමතක වෙනවා. නමුත් ඒක ඒ නොකර තමන්ගේ සහෝදරයන් අම්මා තාත්තා සියලු දෙනා මතක් කරලා තමයි ඒක රාශි වෙලා මෙතෙන්ට කමෙන්ලා ඉන්නේ. මොකද මේ ස්වභාවික ව්‍යසනය කියන එක අපි මෙතෙක් කාලයක් ලංකාව තුළ අපි දැකලා නැහැ. නමුත් මීට පෙර අපි අසා තිබෙනවා මේ වගේ දේවල් සිද්ධ වෙලා තියෙනවා කියලා අසල්වැදි රටවල් වල. නමුත් අපිට ප්‍රථම අවස්ථාවක් තමයි මේක සිද්ධ වුණේ. ඉතින් මේක බොහොම කනගාටුදායක තත්ත්වයක්. මොකද අපි දැනුවත් වෙලා තිබුණේ නැහැ. මොකද්ද මේ සුනාමි ව්‍යසනය කියන එක. නමුත් දැන් අපි හැමදෙනාම දැනුවත් වෙලා හරි අවබෝධයෙන් තමයි ජීවත් වෙන්නේ. රජයේ විශාල මහජනයා දැනුවත් වීමේ වැඩසටහන මේ දවස්වල ක්‍රියාත්මක කරගෙන යනවා. ඉතින් අපි ඉදිරියේදී මෙවැනි සුනාමි වගේ ව්‍යසනයන් මේ අපේ රට තුළ ඇති නොවේවා. අපි සියලු දෙනාටම යහපත් ජීවිතයක් ගත කරන්න අවස්ථාව ලැබේවා. මේකේ සියලු දෙනාටම මේ අවස්ථාවේ අපේ ආගමනුකූලව ඒගොල්ලන්ට යහපත් ජීවිතයක් ප්‍රාර්ථනා කරන අතර මෙම උත්සවය සංවිධානය කරපු සියලු දෙනාටම මම මේ අවස්ථාවේදී ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපේ මේක දිගටම මේ කර්තව්‍ය පවත්වාගෙන යාමට සියලු දෙනාටම ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා මේ අවස්ථාවේදී ප්‍රාර්ථනා කරනවා. आपने नदी की